இது என்ன வேணாலும் பிஜேபி பண்ணுவான். எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற செய்தியை சொல்றேன். வலுவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்குள்ள அவங்களால ஒன்றும் கூற முடியல. ஆனா அன்புமணி ராமதாஸ் தான் பிஜேபி இப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா தோசை மாவு வந்து ஐயாட்ட தான் இருக்கு. ஐயா நினைச்சா தோசையை பிரட்டி போடுவாரு, அப்புறம் இப்படியும் பிரட்டி போட முடியும். அதை இன்னைக்கு பிரட்டி போட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். உங்களுடைய அந்த உட்கட்சி பூசலை பாஜக தூண்டி விடுது. உளவுத்துறையும் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. பதவி ஆசை தான். உளவுத்துறை இருக்குன்றீங்களா? நிச்சயம் உளவுத்துறை இருக்கு. அதிமுக ஒரு சிண்டே போறான்னு பார்த்தாங்க. நீங்க பார்த்தா வரிசையா நான் தான் சிண்டேன்னு போய் வரிசையா நிற்கிறான். என்ன முடியல சிண்டேக்கள் அதிமுக. பாமகவும் சிண்டு முடிக்கிற வேலை தொடங்கி விட்டது பாஜகவால். அது அன்புமணியா இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்க வயதுக்கும் நீங்கள் வந்த நோக்கத்திற்கும் சரியான லட்சிய பாதை திராவிட மாடலையும் சமூக நீதியும் பேணி காக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதனால நிச்சயமாக வணக்கம். பாமகவில் இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியேறுகிறது. தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொள்கிறேன், செயல் தலைவராகத்தான் என் அன்புமணி நீடிப்பார்னு சொல்லி தடாலடியாக அன்புமணி நீக்கியிருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவும் பேசும் பொருளாக மாறி இருக்குது. இதற்குள்ளேயும் பிஜேபி அணைச்சி வச்சு பேசுகிற பேச்சும் மாறுது. எப்படி பார்க்குறீங்க? ஐயா ராமதாஸ் உடைய அரசியல் என்பது சமூக நீதியை நிலைநிறுத்த தமிழக அரசியல் மண்ணில் கால் பதித்தவர். பல்வேறு இழப்புகளை பல்வேறு தியாகங்களை செய்துதான் வன்னியர் சங்கம் என்கின்ற அந்த அமைப்பு பாமக என்கின்ற ஒரு அரசியல் கட்சியாக தமிழக மண்ணில் கொடிபறக்க செய்தவர் நம்முடைய ஐயா ராமதாஸ் தான். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அவருடைய ஆரம்பகால நடவடிக்கை சமூக நீதியை நோக்கி இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் தலித்தை முதலமைச்சராக்குவேன் என்ற அருமையான கோஷத்துடன் அவருடைய பயணம் இருந்தது. பிற்பாடு சராசரி அரசியல் கட்சி போன்று கொள்கை நிலையில்லாத கூட்டணியை அரசியல் களத்தில் எடுத்ததால் அவருக்கு அவப்பெயர்களும் கெட்ட பெயர்களும் ஏற்பட தொடங்கிவிட்டது. இருந்தாலும் என்னை போன்றவர்கள் பின்தங்கிய சமூகத்திலே பிறந்து வளர்ந்தவர்கள் அரசியல் களத்திலே இன்றைய தினம் ஒரு பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த, அதுவும் மிக மிக பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தலைவராக அரசியல் கட்சி நடத்தி வர முடியாத ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மிகவும் கல்வியில பொருளாதாரத்தில் பின்தங்கிய வன்னியர் சமூக மக்களுக்காக ஒரு அரணாக தொடங்கப்பட்ட இயக்கம் பாமக. அந்த இயக்கம் இந்த தமிழ் மண்ணில் நீடித்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவன் நான். அவர்கள் கொள்கையில் மாறுபட்டு செல்கிறார்கள், சாதியத்தை கையில் எடுக்கிறார்கள், மதவாத அரசியலுக்கு துணை புரிகிறார்கள், ஊழல் அரசியலுக்கும் காலப்போக்கில் துணை சென்று விட்டார்கள். இது மிகக்குரிய காலத்தில் நடந்த சம்பவம், வருத்தக்கூடிய சம்பவம். ஆனால் RSS பாஜக ஊடுருவல் என்பது எல்லா கட்சியிலுமே இன்னைக்கு தொடர்கிறது. எந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இயக்கங்களை பிளவுபடுத்துவது, அந்த இயக்கத்தை சாதி ரீதியாக தொடர்ந்து வைத்துக் கொள்வதுதான் RSS உடைய வேலை. தொடர்ந்து பாஜக நெருக்கத்தை காட்டிய காரணத்தால், RSS நெருக்கத்தை காட்டிய காரணத்தால் பாமக வட மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக, குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியாக இருக்கிறது. இதை உடைக்க வேண்டும் அல்லது வாக்கு வங்கியை சிதைக்க வேண்டும் என்பது பாஜகவின் நோக்கம், திட்டம். அதுக்காக தான் அவங்கள வம்பா மோடியை வச்சு பேச வைக்கிறது, ஐயாவை அமித்ஷா வர்றது, புகழ்றது, இப்படியே காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைய நடக்கக்கூடிய போர் என்பது அப்பே மக மட்டும் சண்டை நம்ம பார்க்க முடியாது. ஐயா அவர்களும் ஆரம்பத்தில் அரசியல் களத்துக்கு வரும்போது 3 விதமான கோஷத்தை முன்வைத்து வந்தார். ஒன்று, நானோ எனது குடும்ப உறுப்பினர்களோ சங்கத்திலோ, சங்கம்னா வன்னியர் சங்கத்திலோ கட்சியிலோ நிர்வாக பொறுப்புக்கு வரமாட்டோம். 2வது, நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக வரமாட்டோம், முதலமைச்சராக வரமாட்டோம், வந்தால் நடுரோட்டில் நிப்பாட்டி சவுக்கால் அடிங்க. இது ஐயா சொன்னது. 3வது ஒன்று சொன்னார், நான் எந்த காரணத்தை முன்னிட்டு நாங்கள் அதிகார பதவிக்கு மகனோ வாரிசு அரசியல் பண்ண மாட்டேன்னு சொன்னார். 2 நடந்துருச்சு. மகன அரசியல் கொண்டு வந்துட்டார், MP ஆகிக்கிட்டாரு, தலைவர் ஆகிக்கிட்டாரு. இப்போ கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர் தான் ஐயா ராமதாஸ். இந்த கவர்னருக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு, நம்முடைய தளபதி ஸ்டாலின் அரசு
இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் பெற்றக்கூடிய தீர்ப்பை கூட மனதார இதயபூர்வமாக வரவேற்றிருக்கிறார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் தான் இப்போ பிஜேபி இப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் தோசை மாவு வந்து ஐயாட்ட தான் இருக்கு. ஐயா நினைச்சா தோசையை பிரட்டி போடுவார், அப்புறம் இப்படியும் பிரட்டி போட முடியும். அதை இன்னைக்கு பிரட்டி போட்டார். அன்புமணின்ற தோசையை ஐயா ராமதாஸ் இந்த தோசையை மாற்றி பிரட்டி போட்டார் கல்லில். இதான் ஒரு பெரிய பரபரப்புலாம் ஒன்றும் இல்லை. அவங்க வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய சமாச்சாரம் தான். வீட்டுக்குள்ளேயும் பல்வேறு அரசியல் பாக பிரச்சனை இருக்கலாம். பெரிய சின்ன சின்ன குடும்பத்தையே இருக்கும்போது ஐயாவுக்கும் சம்பாதிச்சிட்டாங்க, சொத்துக்கள் வந்துருச்சு. அதனால் குடும்பத்துக்குள்ளேயே அதிகார பகிர்வு இது அதிகாரம் எப்பயுமே ஆடம்பரமும் அதிகாரமும் முகர்ச்சி பண்ணிட்டா சாம்ராஜ்யங்களே விழுந்திருக்கிறது. ஐரோப்பிய சாம்ராஜ்யம், நீங்கள் மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யங்கள் வீழ்ந்ததற்கு காரணமே ஆடம்பரமும் அதிகார அரசியலும். ஐயா வந்து ஆடம்பரத்தை விரும்பாதவர். ஆனால் இன்னைக்கு ஆடம்பரம் அத்தியாவசியம்ன்ற மாதிரி போயிடுச்சு. அரசியலில் கார்பரேட்டுடைய கைக்கு அரசியல் போயிடுச்சு. அதனால் ஆடம்பரமும் அதிகாரமும் நுகர்ச்சினால குடும்பத்துக்குள்ளேயே 3வது 4வது தலைமுறை வந்துட்டாங்க அவங்க வீட்டில். அவங்களும் அதிகார போட்டியில் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் எனக்கு வருத்தத்தோடு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பாமக கட்சி இருக்கணும். சாதிய கட்சியாக இல்லாமல் மதவாதத்துக்கு துணை போகாமல் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் அரசியல் களத்துக்கு வரும்போது எவ்வளவு முனைப்போட வேகத்தோட வந்தாங்களோ சமூக நீதிக்காக, அந்த சமூக நீதி இன்னும் நமக்கு முழுமையாக பெறலைங்கயா. நான் இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா 10.5% இடஒதுக்கீடை அதற்காக போராடி மிகப்பெரிய தியாகம் பண்ணி கலைஞர் காலத்தில் பெற்றாங்க. அதில் தான் 68 சாதிக்கு அவருடைய போராட்டம், அவர் தலைமை தான் நடத்துகிற போராட்டத்தினால 68 சாதிக்கும் நன்மை. நான் நன்றியோடு அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அது மாதிரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த கட்டாய சூழ்நிலையில் உங்கள் குடும்பத்துக்குள்ள சண்டையோ கட்சிக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போகிறதோ நாட்டுக்கு ஆபத்து. இப்படி நீ முதல்ல சொன்னது மாதிரியே அதாவது அதிமுக எப்படி உடையும் சொல்றீங்களோ அதை விட பாமக உடைஞ்சு அன்புமணி ஒரு புதிய கட்சியை தொடங்குவார், அவர் பிஜேபியில் போவார்ன்ற ஒரு பேச்சும் போகுதே. இது என்ன வேணாலும் பிஜேபி பண்ணுவாங்க கூட பார்க்கறதுக்கான வாய்ப்பு சொல்லிருக்கேன். எனக்கு இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற செய்தியை சொல்கிறேன். வலுவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்குள்ள அவங்களால ஒன்றும் புகழ முடியல. சின்ன புகை கூட அவங்களால பண்ண முடியல. ஆனா எல்லா வேலையும் நடக்குது, அனைத்து வேலைகளையும் நடக்குது. சிண்டேக்களை தேடுகிறார்கள். அதிமுக ஒரு சிண்டே போறான்னு பார்த்தாங்க. நீங்க பார்த்தா வரிசையா நான் தான் சிண்டேன்னு போய் வரிசையா நிற்கிறான். என்ன முடியல சிண்டேக்கள் அதிமுக. பாமகவிலும் சிண்டு முடிக்கிற வேலை தொடங்கி விட்டது பாஜகவால். அது அன்புமணியா இருக்கலாம். ஆனால் இன்னும் நான் நம்புகிறேன் ஐயா ராமதாஸுக்கு வேகம் இருக்கிறது. வயது தான் இருக்கே தவிர வேகம் இருக்கு, தெளிவோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் இந்த சமூக நீதிக்காக போராட வேண்டிய காலகட்டாயத்தில் பழைய பாமகவை, சாதியம் இல்லாத பாமகவை, மதவாதம் இல்லாத பாமகவை திருமாவூட இணைந்து வட மாவட்டத்திலே சமூக நல்லிணக்கத்தை நிலைநிறுத்தீங்களே, அந்த பாமகவை நீங்கள் நடத்தினால் மீண்டும் உங்களுக்கு எழுச்சி வரும். பாஜகவுக்கு பலிவாட வேண்டாம், நீங்கள் வேண்டும். பாமக தமிழ்நாட்டுக்கு தேவை. ஆகவே உங்களுடைய அந்த உட்கட்சி பூசலை பாஜக தூண்டி விடுது. உளவுத்துறை எல்லா வேலையும் பார்க்குறான். பதவி ஆசை தான். உளவுத்துறை இருக்குன்றீங்களா? நிச்சயம் உளவுத்துறை இருக்கு. அதனால ஐயா வந்து தெளிவான இருக்கீங்க, வயதாயிட்டாலும் இன்னும் உறுதியோடு இருக்கீங்க. உங்கள் உறுதித்தன்மைக்கு பாராட்டுக்கள். நீங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலினை ஆதரிக்க வேண்டிய வரலாற்று கட்டாயம். யாரை நீங்க ஆதரிக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்க முடியுமா? அண்ணாமலை ஆதரிக்க முடியுமா? அமித்ஷாவுடைய அயோக்கியத்தை ஆதரிக்க முடியுமா? தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய மாநில உரிமைகளை இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரணாக திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் நம்முடைய முதலமைச்சர் தான் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் வயதுக்கும் நீங்கள் வந்த நோக்கத்திற்கும் சரியான லட்சிய பாதை திராவிட மாடலையும் சமூக நீதியும் பேணி காக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதனால நிச்சயமாக நீங்கள் பாமகவை நடத்த வேண்டும். அந்த பாமக தமிழ் மக்களுக்கு பயன்பட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லுவது திராவிட மாடல், நடத்த மாட்டேன் என்று சொல்வது பாஜக மாடல், RSS மாடல். அவங்களே நம்ம தூக்கி பிடிக்கணும். அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமாக நம்முடைய பின்தங்கிய மக்களுக்கு, மிக மிக பின்தங்கிய மக்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகவே பாஜகவுக்கு பலியாகிவிட வேண்டாம் என்பதுடைய நன்றி.